காஃபிக்காக. மான்மல் அன்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், என்னோட படித்தவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய வேலைகளுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் சாதாரணமான நிலைமையில தான் இருக்கேன். ஆனால் படிக்கும்போது அவங்கள விட நான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். என்னோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி ஆச்சு, ஆண்டவர் ஏன் எனக்கு நல்ல வாழ்க்கையை தரல அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாருக்குமே இது மாதிரி நிறைய குறைகள் இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா, நாம் எதையெல்லாம் குறைன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் உண்மையில் குறையாக இருக்காது. நாம் மற்றவங்க கிட்ட எதையெல்லாம் நிறைவுன்னு நினைக்கிறோமோ அது உண்மையில் நிறைவாக இருக்காது. நாம் நினைப்போம் நாம் ரொம்ப ஸ்லோவாக போகிறோம்னு. ஆனால் நம்மளை விட அல்லது நம்ம கூட இருந்த இன்னொருத்தர் ரொம்ப வேகமாக பணக்காரனாகி அடுத்த 10 வருஷத்துல ஜெயிலுக்கு கூட போயிருப்பாரு. அதை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி ஒரு லைஃப் நமக்கு வேணுமா? அதை நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப பணக்காரராக இருப்பார், நம்மக்கிட்ட பணமே இருக்காது. நானும் அவனும் ஒன்றா தானே வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அப்படின்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர் பணத்தோடு சேர்த்து வண்டியாக நோய்களை வச்சுருப்பாரு, பிரச்சனைகளை வச்சுருப்பாரு. அதெல்லாம் உங்களால் முடியுமா? அது உங்களுக்கு தேவையான்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். ஸ்லோவாக போகிறதுங்கிறது ஒரு தப்பு இல்லை. ஒவ்வொருத்தர் லைஃப் ஒவ்வொரு ஸ்பீடில் போகும். சிலர் ரொம்ப வேகமாக பணக்காரராவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கீழேயும் போவாங்க. சிலர் ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, அவங்க ஒரு லெவலில் லைஃப்பில் ரொம்ப பெரிய நிலைமைக்கு கூட வந்துடுவாங்க. அப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, நான் நினைக்கவே இல்லை நீ இப்படி வருவேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் கடவுளோட ஆசீர்வாதம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்லோவாக போகிறோமா இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நாம் கடவுள் விதித்த அல்லது கடவுளுடைய சித்தப்படி வாழுறோமா அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா சல்லி வேர்கள் எல்லாமே ரொம்ப வேகமாக வளரும். ஆனால் ஆணி வேர் எப்பவும் ஸ்லோவாக தான் வளரும். ஆனால் மரத்தோட உயிர் எதுன்னு யோசிங்க. சல்லி வேர் இல்லை, ஆணிவேர் தான். ஆணிவேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மரம் உயிரோடு இருக்கும். அதுவே சல்லிவேர் மட்டும் இருந்ததுன்னா மரங்கள் உயிரோடு ரொம்ப காலம் இருக்காது. நம்ம ஆணிவேராக இருக்கிறோமா சல்லிவேராக இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸ்லோவாக போகிறதுங்கிறது ஒரு தப்பு இல்லை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். லைஃப்பில் எல்லாரும் வேகமாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. லைஃப்பில் எல்லாருமே மடமடான்னு பெரிய பணக்காரனாகிடணும், பெரிய வீடு கட்டிடணும், பங்களா வாங்கிடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரா அப்படின்னு மட்டும் பாருங்க. அடுத்தவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்க்காதீங்க. அடுத்தவர் வாழ்க்கை எப்படி போக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறார்? உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்காரா, சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரா, சமாதானமான குடும்பம் இருக்கிறதா, அதில் நீங்கள் நிறைவாக வாழ பாருங்க. ஆணி வேரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சல்லி வேர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்தவரோட வளர்ச்சி நம்ம கண்ணுக்கு எப்பவுமே பெருசாக தெரியக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை நம்மளோடது, அதை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அந்த நன்றியோட நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம சந்தோஷமாக அனுபவிப்போம், தேங்க்ஃபுல்லாக இருப்போம். இப்போ நீங்கள் யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லியிருக்காங்களா, என்ன நீ ஒன்றும் வளரவே இல்லையே, பெரிய ஆளாக இருந்தியே, ஆனால் உண்மையில இல்லாமல் போயிட்டியே, நல்லா படிச்சியே, ஆனால் ஒழுங்காக வேலை கிடைக்கலையே அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான இது என்ன கிடைக்கணுங்கிறத ஆண்டவர் வச்சுருந்துருப்பார் இல்லையா? நீங்கள் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, உங்களோட அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாமா? Signing off, Vinod.